தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளே உருவாக்கின. கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அண்ணல் கிறிஸ்துவை தேடுவோர் யாவரும் விண்ணை நோக்கி விழியை உயர்த்துவீர். மண்ணில் நித்திய மாட்சியின் ஒளியை கிண்ணமாய் அங்கே கண்டு திளைப்பீர். கதிரவனிலும் எழில் ஒளி வீசிடும் புதிய விண்மீன் மண்ணில் இறைவன் வதிய மனிதராய் பிறந்தார் என்னும் புதிய செய்தியை பறைசாற்றிடுமே. சூரியன் தோன்றும் கீழ்த்திசை பகுதியில் பாரசீகம் என்னும் நாட்டில் வாழ்ந்த பேரறிவுடைய ஞானியர் மீன் கண்டு பாரின் அரசர் பிறந்ததை உணர்ந்தனர். விண்மீன்களையும் ஆளும் இவர் யார்? தன்னொளி தனின் நாயகர் இவர் யார்? படர்ந்த விண்ணே பணி செய்யும் ஆற்றலை படைத்தவர் யார் என ஆழ்ந்து ஆய்ந்தனர். நன்னிலம் அனைத்திற்கும் மன்னவர் இவரே. முன்னுரைக்கப்பட்ட ஆபிரகாமின் தோன்றலும் மண்மீதுள்ள மக்களின் ஆசியும் இவரே. தன்னிகரில் யூத அரசரும் இவரே. பிற இனத்தார்க்கும் புதுமையாய் தம்மையே அறிவித்த கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருநிறை கொண்ட தந்தையும் ஆவியார் பெருமையும் புகழும் என்றென்றும் பெறுக. ஆமென். இறைவா, என் மீது இரங்கும். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். முன்மொழி 1. கடவுளை நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை.
தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. அன்புடனே ஏழையின் மேல் இரக்கம் வையும், அனுதபித்து என் பிழையை அகற்றுமையா. பாவமதை நீக்கி என்னை பனி போலாக்கும், தோஷமெல்லாம் தீர்த்து என்னை தூய்மையாக்கும். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. என் குற்றம் நான் அறிவேன், வெள்ளிடை மலை போல். தீவினையை மறவாதன் மனது என்றும், உம் புனிதத்தை போக்கினான் பாவியானே. நீ தீமை என்று கருதுவதை துணிந்து செய்தே. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. பாவமதில் ஜென்மித்தேன் நீ அறிவாய், தோஷத்தில் பெற்றெடுத்தாள் என் தாயே. உம் தீப்புதனில் குற்றமோ குறையோ இல்லை, நின் முடிவுகளின் நீதியையும் எதிர்பாரில்லை. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. உள்ளத்தில் உண்மையை நீ விரும்புகிறீர், ஆத்துமத்தின் அந்தரத்தில் அறிவை ஊட்டும். என் பாவம் தீர்ப்பாயின் தூய்மையாவேன், பணிவென்மை குயர்வாக புனிதமாவேன். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. கடவுள் நடுவராக வருவார். நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. முன்மொழி 2. ஆண்டவரே, சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூரும். ஆண்டவரே, உம்மை பற்றி கேள்வியுற்றேன். ஆண்டவரே, உம் செயலை கண்டு அச்சமடைகிறேன். எங்கள் வாழ்நாள் காலத்திலேயே அதை மீண்டும் செய்யும். காலப்போக்கில் அதை அனைவரும் அறியும்படி செய்யும். சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூரும். தேமானிலிருந்து இறைவன் வருகிறார், பாரான் மலையிலிருந்து புனிதர் வருகிறார். அவரது ஆட்சி விண்ணுலகை மூடியிருக்கின்றது. அவரது புகழால் மண்ணுலகம் நிறைந்திருக்கின்றது. அவரது பேரொளி கதிரவன் ஒளி போல் இருக்கின்றது.
அவர் கையினின்று ஒளிக்கதிர்கள் புறப்படுகின்றன. அங்கேதான் அவரது வல்லமை மறைந்திருக்கின்றது. உமக்களை மீட்கவும் நீர் திருப்பொழிவு செய்தவரை விடுவிக்கவுமே நீர் புறப்படுகின்றீர். ஆனால் நீர் உம்முடைய குதிரைகளால் ஆழ்கடலை மிதித்து பெருவெள்ள குவியலை சிதறடிக்கின்றீர். இதை நான் கேட்கும்போது என் உடல் நடுநடுங்குகின்றது. அப்பேரொளியை கேட்பதனால் என் உதடுகள் துடிதுடிக்கின்றன. என் எலும்புகள் உளுந்து போகின்றன. என் காலடிகள் நிற்கும் இடத்திலேயே தடுமாறுகின்றன. எங்களை காக்கும் மக்கள் மீது இடிடங்கள் வரும் நாள் வரை அமைதியாய் காத்திருப்பேன். அத்திமரம் துளிர்த்து அருவாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனிதராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், இடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூர்வேன். என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே, என் வலிமை. அவர் என் கால்களை பெண்மானின் கால்களை போலாக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்திச் செல்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூரும். எருசலேமை புதுப்பித்தல். வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன். முன்மொழி 3. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவுற செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகிற்கு அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனிப்பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார். பனிக்கட்டியை துகள் துகளாக விழச் செய்கின்றார். அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தம் கட்டளையால் அவற்றை உருக செய்கின்றார். தம் காற்றை வீச செய்ய உருகிய நீர் ஓடத் தொடங்குகின்றது. யாக்கோப்புக்கு தமது வாக்கை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவித்தார். அவர் வேறெந்த இனத்தாரும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அலகு 45, இறை சொற்றொடர்கள் 22 முதல் 24 முடிய. மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரே, என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். ஏனெனில் நானே இறைவன், என்னை அன்றி வேறு எவரும் இல்லை. நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன்,
என் வாயினின்று நீதி நிறை வாக்கு புறப்பட்டு சென்றது. அது வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும். நா அனைத்தும் என்மேல் ஆணையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. பூ உலகில் எல்லா அரசர்களும் அவரை வழிபடுவர். பூவுலகின் எல்லா அரசர்களும் அவரை வழிபடுவர். எல்லா இனத்தாரும் அவருக்கு பணிபுரிவர். பூவுலகின் எல்லா அரசர்களும் அவரை வழிபடுவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. பூவுலகின் எல்லா அரசர்களும் அவரை வழிபடுவர். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. பழித்தவர்கள் அனைவரும் காலடியில் வந்து மண்டியிட்டு அடிபணிவர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பழித்தவர்கள் அனைவரும் உம் காலடியில் வந்து மண்டியிட்டு அடிபணிவர். மன்றாட்டுகள். மாண்பும் மாட்சியும் கிறிஸ்துவுக்கு. எண்ணங்களிலும் உள்ளங்களிலும் மீண்டும் பிறந்த ஒரு புதிய மனிதரை உருவாக்க அவர் வந்தார். அவருடைய மீட்பின் திருவுளம் நிறைவேறும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது பிறப்பு எம் வாழ்வை புதுப்பிப்பதாக. உமது மனித இயல்பில் நீர் உமது இறை இயல்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். உமது திருச்சபையின் மறைப்பொருள்களில் நாங்கள் உம்மை கண்டுணர செய்தருளும். ஆண்டவரே, உமது பிறப்பு எம் வாழ்வை புதுப்பிப்பதாக. மாசற்ற கன்னி மரியாவின் வழியாக நீர் மாந்தரோடு வாழ வந்தீர். அவளுடைய மன்றாட்டினால் நீர் தந்தையோடு கொண்டுள்ள வாழ்வை நாங்கள் அடைய எங்களுக்கு உதவி புரிவீராக. ஆண்டவரே, உமது பிறப்பு எம் வாழ்வை புதுப்பிப்பதாக. நிலை வாழ்வின் ஊற்று நீர். உம்முடைய வாக்கிலும் உமது திருவுடலாகிய அப்பத்திலும் நீர் இன்று எங்களிடம் வந்தருளும். ஆண்டவரே, உமது பிறப்பு எம் வாழ்வை புதுப்பிப்பதாக. பெத்லகேமின் தூய குழந்தையாகிய உம்மை வணங்குகின்றோம். நாங்கள் உம்முடைய வாழ்வின் நிறைவளத்தை அடைய உதவி அருளும். ஆண்டவரே, உமது பிறப்பு எம் வாழ்வை புதுப்பிப்பதாக. நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுகளையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல கடவுளாகிய எம் தந்தையே, விண்மீனின் வழிகாட்டுதலால் உலக மீட்பரின் பிறப்பை வெளிப்படுத்தினீர். அந்த இறை வெளிப்பாட்டிற்கு எங்கள் மனதை திறந்தருளும். மேலும் எங்கள் வாழ்வில் கனிதர செய்தருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.